சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவோட நல்ல குணம் சீதாவுக்கு புரிய வந்ததால் உடனே சீதா ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. ஆனால் என்னைக்கும் இல்லாமல் சீதா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சீதாவோட மாமியாரும், என்ன சீதா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை நம்புகிறாங்க, மறுபடியும் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து நீ தான் இந்த வேலையை பார்க்கணுன்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா என்ன உண்மை அப்படின்னு சீதாவோட மாமியார் கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, என் அக்கா கிட்டேயும் என் மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் வீட்டுக்கே வரேன், அதான் அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது, உடனே அருணோட அம்மா ரொம்ப கோவமா, என்ன சொல்கிற, நீ எதுக்கு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும், அவங்க செய்கிற பிரச்சனையால் அவங்க தான் வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ என்ன புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உடனே சீதாவும், அத்தை என்ன சொல்கிறீங்க, எந்த தப்பும் செய்யாமல் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் என் வேலையில் பொறுப்பாக கவனமாக இருக்கணும்னு மறுபடியும் அந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே முத்து மாமா தான். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வந்து இங்கே அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், முத்து மாமா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அருணுக்கும் முத்து மாமாவுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நான் வந்து மீனாக்கா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு தேவையில்லாமல் அக்கா கிட்ட பேசாமல் இருந்ததுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், நான் என்னதான் மீனாக்காவையும் முத்து மாமாவையும் அருணுக்காக கொஞ்சம் கூட மதிக்கலைனாலும் அவங்க இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, ஆனால் அவங்க எனக்காக செய்கிற உதவியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் தான் அருணோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாத முடிவெடுக்கிறேன்னு மட்டும் எனக்கு புரிய வருது, நான் இதை பற்றி அருண்கிட்ட பேச தான் போகிறேன், அருண் சீக்கிரமாகவே முத்துமாமாவை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சீதா கண் கலங்கி பேசுகிறாங்க. உடனே அருணோட அம்மாவும், நீ சொல்கிறதெல்லாம் சரியே இல்லை சீதா, முத்துவால் எவ்வளவோ பிரச்சனை வருது, அதெல்லாம் புரிஞ்சுக்காம உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணுற, இப்படி நீ செய்கிறது எனக்கே பிடிக்கல, இதெல்லாம் அருணுக்கு தெரிஞ்சால் சும்மா இருப்பாரா என்ன, அதனால் அருண்கிட்ட இதை பற்றி நீ பேச வேண்டாம், என் பையன் ஏற்கனவே வேலைக்கு போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், என்ன இருந்தாலும் உன் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னு நினைக்கிற, அருணை பற்றி நீ யோசிக்கிறது இல்லை, அப்படி யோசனை பண்ணியிருந்தா அந்த முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நீ மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நின்றுப்பியா என்ன, அதனால் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அருணோட அம்மா. அத்தை நான் சொன்னால் அருண் புரிஞ்சுப்பாரு, அது மட்டும் இல்லை, அருணுக்காக என் வீட்டில் உள்ள எல்லாரையும் எதிர்த்து பேசி ரொம்ப கோவமாக மீனாக்கா கிட்ட அந்த பேச்சு பேசிட்டு வந்தேன், இருந்தாலும் எனக்கு வேலையில் ஒரு பிரச்சனைன உடனே முத்துமாமா உதவி செஞ்சு உண்மையெல்லாம் நிரூபித்து எனக்கு மறுபடியும் அந்த வேலையை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக அங்கே இருக்கிற எல்லாரும் என்னை நம்பி அந்த வேலையவும் பொறுப்பையும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் முத்துமாமா தான், அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும், எனக்கு உண்மை என்னென்னு தெரிய வந்துருச்சு, உங்கள் பையன் அருணுக்கும் அந்த உண்மையை நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க சீதா. ஆனால் சீதா இப்படி பேசுகிறது கொஞ்சம் கூட அருணோட அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அருண் எப்பயும் போல் அங்கே வீட்டுக்கு வராரு. என்ன சீதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்க, வேலையில் மறுபடியும் என்னை நம்பி அதே பணத்தை கொடுத்து அவங்க இந்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தப்ப எனக்கு எவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது தெரியுமா, ஆனால் அதுக்கப்புறம் தாங்க எனக்கு உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை, எதை பற்றி பேசுகிறேன்னு கேட்க, இல்லைங்க அன்னைக்கு பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியல அப்படின்னு முத்துமாமா வந்து போலீஸ் முன்னாடியும் அங்கே எல்லாரும் முன்னாடியும் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுமே, ஆளுங்க வந்தால் முத்துவை தான் மாட்டி விடுவாங்கன்றதுக்காக அந்த ஆளுங்க யாருன்னே தெரியல, ஆனால் பணம் கிடச்சிருச்சுன்னு நல்ல பேர் வாங்குறதுக்காக உன் மாமா பணத்தோடு வந்து நின்னதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு இங்கே வந்து அருண். உடனே இங்கே சீதாவும், என்ன பேசுகிறீங்க அருண், முத்துமாமா மேலே தப்பு இருக்க மாதிரியே பேசுகிறீங்க, ஆளுங்களை முத்துமாமா தான் அனுப்புனாருன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லும்போது, உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும், அதனால தான் பணத்தை திருப்பி கொண்டு வந்த முத்துவால் அந்த ஆளுங்க யார், எப்படி இந்த பணம் கிடச்சிதுன்ற உண்மையை சொல்ல முடியல பாத்தியா, அதுலேயே தெரியலையா, இப்படி நல்ல பேர் வாங்கிறதுக்காகவும் எல்லாரும் பாராட்டி பேசுகிறதுக்காகவும் முத்து மாமா என்ன வேணாலும் செய்வாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் தான் முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, ஆமாம் இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு முத்துவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கணும், இந்த வீட்டில் முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் பேசவே வேண்டான்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போனேன், அதே மாதிரி மீனாக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சீதா நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீ வந்து என் மனைவி, அவங்கக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அருண் ரொம்ப கோபமாக பேசும்போது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி மறுபடியும் அதே பணத்தை கொடுத்து அந்த வேலையவும் செய்ய சொன்னாங்க, நானும் அங்கே கிளம்பி போனப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுதுங்க, அங்கே
என் கூட வந்த அந்த ஆட்டோ அண்ணன் தாங்க உண்மையை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன உண்மையை சொல்லியிருக்க போகிறாருன்னு கேட்க, இல்லை யாரும் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை. அந்த அண்ணன் தான் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறதுனாலையும் கடன் பிரச்சனை இருக்கிறதுனாலையும் அந்த பணத்தை எடுத்தா தனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு அவர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கார். உண்மையை கண்டுபிடிச்ச முத்துமாமா அவருக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கைக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு தான் அவங்கள போலீஸ்கிட்டையும் மாட்டி விடலை. இவ்வளோ பெரிய நல்லது செஞ்ச அவங்க கிட்ட முத்துமாமா கிட்ட அந்த அண்ணன் எவ்வளோ நல்ல விதமாக பேசினாரு தெரியுமா? அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வேலையவும் எனக்காக வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற இந்த நல்ல குணத்தை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனேன்னு என்னால் தாங்கிக்கவே முடியல. பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்லை, முத்துமாமா அனுப்பின ஆளுங்களும் கிடையாது, என் கூட ஆட்டோவில் வந்த அந்த அண்ணன் தான் அப்படின்ற உண்மையை சொல்ல இதை கேட்ட உடனே இங்கே வந்து பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு அருண். உடனே சீதா கேள்வி கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முத்துதான்னு சொல்லிடுறீங்க. நானும் அப்படியே நம்பி முத்துமாமா மேலே தப்பு இருக்குன்னு மீனாக்கா கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் கூட பொறுப்பாக பேசாமல் எவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தாங்க தெரியும். அதனால தான் சொல்கிறேன். உண்மை என்னன்னு தெரியாமல் இனி முத்துமாமாவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அந்த சந்தோஷத்தில் தான் உடனே வீட்டுக்கு போனேன். என் அக்காவை பார்த்தேன், மன்னிப்பு கேட்டேன், முத்துமாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அப்பா கூட நீ எங்கள் வீட்டு பொண்ணு, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு இவ்வளோ பொறுப்பாக நான் கொஞ்சம் கூட மதிக்கலைன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் இந்த பேச்சு பேசியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஏன் முத்துமாமாவை விட்டு கொடுத்துட்டு நான் மற்றவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது தப்புன்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அருண். இனி இதை பற்றி யாருமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி தானேன்னு கேட்கும்போது, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் மீனாக்காவையும் முத்துமாமாவையும் நான் என்றைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சீதா. அது மட்டும் இல்லை, பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அங்கே ஆட்டோவில் வந்த அந்த அண்ணன் தான் அப்படின்ற உண்மையை சொல்ல, அந்த ஆட்டோவில் வந்த அந்த அண்ணன் மேலே இங்கே வந்து இவருக்கு அருணுக்கு ரொம்பவே கோவம் வருது. பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே சீதாவோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவர் தன்னுடைய கடனுக்காக இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போனதால் உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவுக்கு மறுபடியும் சீதா கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லை, அது யாருன்னு பார்த்து அந்த ஆளை முதல்ல சும்மா விடக்கூடாது. அந்த ஆள் தானே இப்போ முத்துவை பாராட்டி பேசி உண்மையெல்லாம் சொல்லி சீதா மனசை மாற்றிருக்கான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சீதா கிட்ட முத்துவை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதுக்காக. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சீதா இப்படி மனசு மாறுவா, முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக யோசிக்கும் போது உடனே சீதா சொல்கிறாங்க, அருண் நீங்கள் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் சரியாக புரிஞ்சுருக்கீங்க, ஆனால் முத்துமாமாவை தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் முத்துமாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நானும் மீனாக்காவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும்னு சொல்ல, போதும் சீதா, நீ வேணும்னா உன் வீட்டில் உள்ளவங்களுக்காக மனசு மாறலாம். ஆனால் முத்து, அவரால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்ருக்கணுமா என்ன? முத்துவே எனக்கு பிடிக்காது. முத்து என் வழியில் வராரு, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. நீ வேணும்னா சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் என்றைக்கும் முத்துவை வந்து மன்னிச்சு முத்துவுக்காக நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசும்போது உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் முத்துமாமாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முத்துமாமா எவ்வளோ நல்லது செய்கிறாருன்றதையும் புரிஞ்சுப்பீங்கன்னு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க முத்துவுக்காக. இங்கே அருணுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அருண் அதெல்லாம் புரிஞ்சிக்காம எனக்கு முத்து மேலே இருக்கிற கோவம் என்றைக்குமே போகாது. அது மட்டும் இல்லை, முத்துவால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு, என் வேலையில் பிரச்சனை வந்திருக்கு. நான் முத்துவை வந்து எப்படி வந்து மன்னிச்சு ஏற்றுக்க முடியும்? அவர் செஞ்ச பிரச்சனையை என்னால் மறக்கவும் முடியாது சீதா. போதும், இனி முத்துவை பற்றி இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு கோவமாக பேசிட்டு போகிறாரு அருண். அருண் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு இவ்வளோ நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். எப்படியாவது அருணுக்கு புரிய வைக்கணும், அருணோட மனசை மாற்றணும், வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். முத்து மாமாவை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அருணும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அருண் இவ்வளோ பிடிவாதமாக அடம்பிடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அருண் மறுபடியும் வேலைக்கு போக தான் போகிறாரு. ஆனாலும் முத்து மாமா மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிட்டு போகிறாரே அப்படின்னு சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. மறுபடியும் சீதாவும் மீனாவும் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணமும் முத்து மாப்பிள்ள தான்.
முத்து மாப்பிள்ளையால் என் வீட்டில் நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா மறுபடியும் தன்னுடைய பூக்கடைக்கு போகிறாங்க தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக. அந்த சமயம் அங்கே சவாரி முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் அங்கே கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு உடனே அத்தை என்னத்தை இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கடைக்கு வந்துட்டீங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே சந்திரா என்ன மாப்பிள்ளை நீங்கள் செஞ்ச உதவியால் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நான் கடைக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது அத்தை என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் தானே மாப்பிள்ளை செஞ்ச உதவியெல்லாம் அங்கே சீதாவுக்கு புரிய வச்சுருக்கீங்க. சீதாவும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயும் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? என் பசங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சீதா புரிஞ்சுக்கலையே, அருண் புரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறாரே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையாக இருந்தது. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வீட்டிலேயே இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல, அதான் என்னுடைய பூக்கடைக்கு மறுபடியும் வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சந்தோஷமாக சந்திரா பேசுகிறத பார்த்துட்டு உடனே முத்துவும் அத்தை நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் சீதா மீனா கிட்ட பேசலைன்னு உடனே பேசாமல் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், அருண்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக தான் இருந்தேன்னு சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள, நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, யார்கிட்டையும் நீங்கள் மீனா சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கவே கூடாது. சீதா புரிஞ்சுக்கிட்டால அருண் மாப்பிள்ளையும் உங்களை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சந்தோஷமாக பேச உடனே மீனா சொல்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அப்படின்னு பேசிட்டு உடனே அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் யோசித்து ஒரு முடிவெடுத்து என் வீட்டில் எப்பயுமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் முத்து மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்க முடியுது அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய கடைக்கு வந்த சந்திரா தன்னுடைய வேலையை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி கிட்ட என்ன ரோகிணி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி பேசினேன், அதுக்கப்புறம் நானாக அதை பற்றி கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட அதை பற்றி பேசி வச்சுருக்கேன், சீக்கிரமாகவே நீயும் ஒரு பெரிய கடைக்கு ஓனராக தான் போகிற, ஆனால் நான் இந்த உதவியெல்லாம் செஞ்சாலும் உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஏற்றுக்குவா போகிறாங்க அப்படின்னு ரோகிணி கேட்க அதெல்லாம் எங்கள் அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீ எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிற, அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் நான் உதவியெல்லாம் செய்யணும், அதை மட்டும் நீ எதிர்பார்ப்ப அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடச்சிது, பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, அதே மாதிரி இப்போவும் மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன், வீட்டில் இனி நான் உனக்காக எல்லார்கிட்டேயும் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த முத்து மீனா மட்டும் இல்லை, முத்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசுகிற மாதிரியே உன்னையும் நான் புரிஞ்சுப்பேன், எங்கள் அம்மா கிட்ட உன்னை விட்டு கொடுத்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வந்துடுறாங்க. என்ன மனோஜ் நீ இன்னும் கடைக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அது என்ன ரோகிணி ரொம்பவே நம்பிட்டு இருக்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கே நிறைய திறமை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணியால் என்ன செய்ய முடியும்னு கேட்க இல்லைம்மா ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி மூலமாக தான் இந்த பிஸ்னஸே நான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்காக ரோகிணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாமா, ரோகிணி ரொம்ப பாவம், அவளை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பா தெரியுமா, முன்னாடிலாம் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி ரோகிணியை எல்லாரும் முன்னாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, அப்போ ரோகிணியை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, ஆனால் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை மருமகளே இல்லைன்னா பேசுகிறீங்கம்மா, என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல, என் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறதுனால என் பேச்சை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போதே இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க போதும் போதும், உனக்கு புதுசாக பிஸ்னஸ் கிடைக்க போகுதுன்றதுக்காக நான் இந்த ரோகிணியை நம்ப முடியாது, நீ சொன்ன மாதிரி ரோகிணி உண்மையாகவே பொய் சொல்லி என்னை தான் ஏமாத்திருக்கால, அப்புறம் எப்படி நான் ரோகிணியை நம்ப முடியும், உனக்கு பிஸ்னஸ் கிடச்சி நீ நல்லபடியாக முன்னேறதை பார்க்க எனக்கு சந்தோஷம், ஆனால் அப்போ கூட இந்த ரோகிணியை நீ நம்பவே நம்பாத, நீ என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாற்றிக்க போகிறதும் கிடையாது, நான் பார்வதி வீட்டுக்கு கிளம்புறேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம சீக்கிரமாக உன்னுடைய கடையில் இருக்க வேலையை போய் பாரு அப்படின்னு ரோகிணியை பார்த்து சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜும் பாத்தியா உனக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன், என் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், என்ன இருந்தாலும் நீ பொய் சொல்லியிருக்கக்கூடாது தானே, என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது அதானே பார்த்தேன், உன் அம்மா பேசின உடனே நீ மனசு மாறிடுவேன்னு எனக்கு தெரியும், இப்போ என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி நீயும் பேசிகிட்டு இருக்கல்ல அப்படின்னு கேட்கும்போது தப்பு இருக்குன்னு சொல்லலை, நீ பொய் சொல்லியிருக்கல அதான் அம்மா கோவமாக இருக்காங்க, மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை தப்பாக நினைக்கவே இல்லை, நீ எனக்காக என்னெல்லாம் செய்கிற, அதனால் நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன், இந்த வீட்டில் உள்ள யாருமே மனோஜுக்கு உதவி செய்யலை, மனோஜ் நல்லா படிச்சிருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் தான் இருந்தார், நான் கல்யாணம் பண்ணி
சிந்தாமணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனோஜ் தலை நிமிர்ந்து நிற்கணும், அதுவும் அந்த மீனா முத்து முன்னாடி சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்கணுன்னு எவ்வளோ உதவி செஞ்சேன், அதெல்லாம் விஜயாத்தை புரிஞ்சிக்காம இந்த ரோகிணியை நம்பாதன்னு பேசிட்டு போகிறாங்களே. மனோஜும் அத்தை விஜயாத்தை இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள தான் நம்புவான், சப்போர்ட் பண்ணுவானே தவிர்த்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான் இந்த மனோஜ். என்ன செய்கிறது, இருந்தாலும் மனோஜை நம்பி தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன், அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. சிந்தாமணி தன்னுடைய பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்க, உடனே நீ பிஸ்னஸ் செய்கிறதுலாம் சரிதான், அதுக்காக நானும் தனியாக இருக்கிறதுனால நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப நாள் கழித்து திரும்பி வந்த அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாம்மா நான் இப்போ பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அப்பாவோட பிஸ்னஸை நானே பார்த்துக்கணுன்னு அப்பாவும் ஆசைப்படுறதுனால அப்பப்போ உங்களை பார்ப்பேன். ஆமாம், இப்போ உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே சிந்தாமணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பிஸ்னஸ் எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அந்த முத்துவும் மீனாவும் இங்கே என்னுடைய வேலையில் தலையிடுறதுனால இப்போ சரியாக எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் செய்ய முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆரம்பிக்க, அம்மா யாரும்மா அவங்க, ஏம்மா உங்களுடைய வேலையில் அவங்க தலையிடுறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போ என்னை பார்க்க வரீங்க, நான் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா அப்போ இப்போ உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எதுவுமே கிடைக்கிறது இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சிட்ருந்தீங்க, உங்களை பார்த்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும், தனியாக இருந்து என் அம்மா இந்த பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்களேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆனால் இவங்களால ஒரு பிரச்சனைனா உங்களால் சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சிந்தாமணியோட பொண்ணு கேட்க ஆரம்பிக்க, என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் அந்த முத்துவை என்னால் சமாளிக்கவே முடியல, நீ சொல்கிறது தான் உண்மை, இப்படி அந்த மீனாவும் முத்துவும் தேவையில்லாமல் என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறதுனால என் பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாருன்னு சொல்லுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ ஏன் இப்போ தான் இங்கே வந்திருக்க, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை வேறு நீ பார்த்துக்க போகிற, நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்கும்போது, அம்மா உங்கள் பிஸ்னஸ்க்கு பிரச்சனை செய்கிறது யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்கள எப்படி சமாளிக்கணும், உங்களுக்கு மறுபடியும் எப்படி பிஸ்னஸ்லாம் கிடைக்க வைக்கணும்னு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு உதவி செய்ய தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சிந்தாமணியோட பொண்ணு முத்து மீனாவை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் அம்மாவுக்கு பிரச்சனை செய்கிறது யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனா யாருன்னே தெரியாமல் இங்கே சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய அம்மா சிந்தாமணிக்கு யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது, நான் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க சிந்தாமணியோட பொண்ணு. அருணுக்கு ஃபோன் வருது. உடனே அருண் ரொம்ப சந்தோஷமாக, சரி சார், கண்டிப்பாக நான் நாளைக்கே வேலைக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு பேசிகிட்ருக்க. உடனே அருணோட அம்மா, என்ன அருண் என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணதுன்னு கேட்கும்போது, அம்மா மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, வேலையில் சேர சொல்லிட்டாங்கம்மா, அதான் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியே அருண் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முத்துவால் வந்த பிரச்சனையால் நீ இத்தனை நாள் வீட்டில் இருக்கிறியே அப்படின்னு நானே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கே இவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், மறுபடியும் அவங்களே உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முதல்ல நீ சீதா கிட்ட சொல்லு, சீதா சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் யோசிக்கிறாரு, சீதா மனசு மாறினதுக்கு காரணம் அந்த முத்துவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோ அண்ணன் தானே, அவரை நான் பார்த்து யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த ஆள் மட்டும் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா சீதா என்றைக்கும் மனசு மாறி இருக்கவே மாட்டா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஆட்டோவில் வந்த அந்த அண்ணன் தானே, அந்த அண்ணன் யாருன்னு எனக்கு தெரிய வந்தால் நான் பார்த்துக்கிறேன், அதான் அன்னைக்கு நான் பார்த்தல, அவர் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிரச்சனையை நான் செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலையில் செய்கிறதுக்கு முன்னாடியே அருண் இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. அந்த சமயம் அங்கே சீதா வந்த உடனே, சீதா மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க சீதா அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் சொன்னேன்லங்க இப்படி பிரச்சனைன்னு வந்தால் எல்லாம் சரியாயிரும்னு, பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, நேர்மையாக உண்மையாக உங்களுடைய வேலையை செஞ்சு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் முதல்ல புரிய வைக்கணும் அப்படின்னு சீதா ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்க. உடனே அருணும், நான் நாளைக்கே வேலைக்கு போகிறேன், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்யணும், இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, என்றைக்கு முத்து அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறேன்னு நல்ல பேர் வாங்கினாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இனி அந்த முத்து என்னுடைய வேலையில் தலையிட்டா உன்னுடைய மாமானும் பார்க்க மாட்டேன்,
நான் வந்து சும்மா விட மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல சீதா அப்படின்னு அருண் பேசும்போது, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எப்படி வந்து முத்து மாமா உங்களுடைய வேலையில் தலையிடுவார்? நீங்கள் வந்து பொறுப்பாக கவனமாக உங்கள் வேலையை பார்த்தா அதுவே போதுங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சீதா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கே கிச்சனுக்கு போக, உடனே அருண் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் நான் பேசினா சீதாவுக்கு முத்து மேலே கோவம் வரும்னு பார்த்தா முத்துவை விட்டு கொடுக்காமல பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். அதான் மறுபடியும் வேலையில் சேர போகிறேன்ல, அப்புறம் யார் வந்து என்ன பிரச்சனை செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல முத்துவுக்கும் உண்மையை சொன்ன அந்த அண்ணனையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் மறுபடியும் வேலைக்கு போகிற சந்தோஷத்தில் இருக்கிறாரு அருண். அதே மாதிரி அருண் மறுபடியும் வேலையில் சேர்றாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு. உடனே அருணோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, நாம் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அருண். நாம் தான் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கணும். அப்படி செய்யாததுனால பாத்தியா இத்தனை நாள் வேலை இல்லாமல் நீ வீட்டில் இருந்துட்டு வந்திருக்க. இனி நம்ம 2 பேரும் நம்ம வேலையை ரொம்ப பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அருண் சொல்கிறாரு, என்ன பேசிகிட்ருக்க? நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு பேசிகிட்ருக்க? நான் என் வேலையை பொறுப்பாக தான் பார்த்தேன். அந்த அம்மாவை முத்து வந்து காப்பாற்றணும்னு நினைக்கல. நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்படி உதவி செஞ்சுருக்கான். ஆனால் நாம் அப்படி இல்லை. தப்பு செஞ்ச அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி செஞ்சோம்ல, அதுவும் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. புரியுது அருண், இருந்தாலும் முத்துவுக்கு கிடைச்ச நல்ல பேர் நமக்கு கிடைக்கல பார்த்தியா, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, முத்து வேணும்னே நல்ல பேர் வாங்கணும்னு இப்படி ஒரு வேலையை செய்கிறான். ஆனால் நாம் அப்படி கிடையாது. பொறுப்பாக இருக்கிற வேலையை சரியாக செய்யணுன்றதுக்காக ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கோம். இனி அந்த முத்து என் வழியில் தலையிடட்டும், அப்புறம் நான் யாருன்னு அந்த முத்துவுக்கு தெரியப்படுத்துவேன்ல அப்படின்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அருண், இனி அந்த முத்துவை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா முத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் முத்துவை பாராட்டுவாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. வீட்டில் இருந்துட்டு வந்திருக்க. நீ இனி உன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்குறியா இல்லையான்னு கொஞ்சம் கவனமாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் பார்த்து நடந்துக்க அருண் அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அந்த சமயம் இங்கே அருண் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக போன சீதாவை ஆட்டோவில் கூப்பிட்டு போன அந்த அண்ணனும் அருணை பார்க்குறாரு. சீதாவோட வீட்டுக்காரராச்சே, இவர் ரொம்ப நல்லவர் தான். இவர்கிட்ட நம்ம போய் பேசணும். அது மட்டும் இல்லை, முத்து தம்பி செஞ்ச உதவியால் தான் சீதாவுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு நம்ம வந்து சீதாவோட வீட்டுக்காரருக்கு சொல்லி புரிய வச்சா இவரும் சந்தோஷப்படுவார்ல. சீதா வந்து முத்துக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்லாம் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி தானே அருணும் வந்து யோசிப்பார். ஆனால் முத்து தம்பியோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும். அது இவங்ககிட்டயும் சொல்லி புரிய வச்சா முத்து தம்பி எவ்வளோ சந்தோஷப்படுவார். முத்து தம்பி உண்மையை கண்டுபிடிச்சாலும் என்னை மாட்டி விடாமல் எங்களுக்கும் எப்படியாவது அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கும் நான் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன்னு எவ்வளோ வந்து உதவி செய்கிறேன்னுலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்களும் முத்து தம்பியை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே உடனே அந்த அண்ணனும் அருணை பார்க்கறதுக்காக போக, உடனே அருண் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு. உடனே அந்த அண்ணன் வந்து சொல்கிறாரு, தம்பி என்னை மறந்துட்டிங்களா என்ன? அதான் இங்கே வந்து சீதா இருக்காங்கல்ல, அவங்க ஏன் ஆட்டோவில் தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கூட சீதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னேனே, மறந்துட்டிங்களா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, தம்பி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு அருண் ரொம்ப கோவமாக பேச, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களான்னு சொல்லும்போது, இல்லை தம்பி ஒரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட சொல்லணும், அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே வேண்டாம் தம்பி, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இங்கே அருணும், ஏற்கனவே உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம், இப்போவே கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. உடனே அந்த அண்ணன் வந்து, இல்லை தம்பி முத்துவை பற்றி தான் பேசணும்னு சொல்ல, முத்துவை பற்றியா அப்படின்னு கேட்க, என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் வந்து சீதாவோட பணத்தை வந்து ஆளுங்களை வச்சு எடுத்ததுன்னு சொல்லும்போது உடனே அந்த அண்ணனை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அருண். நீ செஞ்ச பிரச்சனையால் இப்போ சீதா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் இங்கே அருண்கிட்ட இங்கே வந்து முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சுட்டு முத்துவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறியான்னு கேட்கும்போது, தம்பி என்ன தம்பி இப்படி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன், சீதாவை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். சீதா முத்துக்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னேன். உங்ககிட்டயும் உண்மையை சொல்லலான்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே இப்படி செய்கிறீங்களே. தம்பி முத்து தம்பி வந்து ரொம்ப நல்லவர். அப்படி இருக்கும்போது முத்து தம்பி என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு வந்த பிரச்சனையை சமாளித்து நான் வந்து எப்படியாவது அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் தான் என் பிரச்சனையை சமாளித்தா மட்டும் போதும்னு இங்கே வந்து சீதா கிட்டேருந்து பணத்தையும் நான் வந்து ஆளுங்களை அனுப்பி எடுக்க வச்சேன். ஆனாலும் என் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது, நானும் மாட்டிக்கக்கூடாது, என் குடும்பத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக முத்து தம்பி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் நீங்கள் நல்லவரே இல்லை. நீங்கள் நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்காம இப்படி முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் வந்து செய்கிறீங்களே.
முத்து தம்பி மற்றவங்களுக்கே உதவி செய்யும்போது சீதாவுக்கும் உங்களுக்கும் உதவி செய்யாமல் இருப்பாங்களா? நீங்கள் எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே சீதா மனசு மாறிட்டாங்க. முத்து தம்பி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீதா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அந்த அண்ணன். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க இங்கே கொஞ்சம் கூட பிடிக்காத அருணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் வேலையில் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் முத்துவை பற்றி பேசாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்னடானா மறுபடியும் முத்துவை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு அங்கே எல்லார் முன்னாடியும் அந்த அண்ணனை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அருண். என்னை விட்டுருங்க சார், இனி உங்ககிட்ட நான் இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது என்னுடைய பிரச்சனை, அந்த முத்துவை நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நீங்கள் முத்துவை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. இத்தனை நாள் வீட்டில் இருந்ததுக்கு காரணம் அந்த முத்து தான். உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த முத்து உங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்லி உங்கள் மனசையும் மாற்றி வச்சுருக்கானா? நீங்கள் வேணும்னா அந்த முத்துவை பாராட்டி பேசுங்க, எனக்கு அந்த அவசியமே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன். முத்து சாதாரண கார் டிரைவர். அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவன் எல்லாருக்கும் நல்லது செய்கிறான்னு நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அந்த அண்ணன் எப்படியாவது அருண்கிட்ட பேசி முத்துவை புரிஞ்சுக்கணும் அருண் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து மேலே உள்ள கோவத்தில் அங்கே பேச வந்த அந்த அண்ணனையும் வெளுத்து வாங்கிடுறாரு அருண். சீதாவோட பணத்தை எடுத்ததே நீங்கள் தான். இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருந்த முத்துவோட நல்ல மனசை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த முத்து உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதனால் முத்துவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. ஆனால் நீங்கள் தானே அந்த பணத்தை எடுத்தீங்க. அதை பற்றி நீங்களே என்கிட்ட இப்போ சொன்னீங்கல்ல. நீங்களும் முத்துவும் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. நான் உங்களை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னால் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, இல்லை தம்பி அப்படிலாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க. முத்து தம்பி இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். நான் தான் முத்து தம்பிக்காக இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் முத்துவை பற்றி இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன்ல, சீதாவோட பணத்தை எடுத்துட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு முத்து உதவி செய்கிறாருல, இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் முத்துவையும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு செஞ்சிடாதீங்க. முத்து தம்பி ரொம்ப நல்லவர், என்னை விட்டுருங்க தம்பி, நான் கிளம்புறேன், உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அண்ணன் உடனே கிளம்பிடுறாரு. அவர் யோசிக்கிறாரு, முத்து தம்பி நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் தேடி உதவி செய்கிறாரு. ஆனால் சீதாவோட வீட்டுக்காரர் அப்படி இல்லை. நாம் சீதாவோட வீட்டுக்காரர்கிட்ட பேச போயிருக்கவே கூடாது. இந்த சீதாவோட வீட்டுக்காரர் அருண் நல்லவரே இல்லை. பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறாரு. இதை எப்படி நம்ம முத்து தம்பிக்கிட்ட சொல்கிறது, சீதா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையோடு அங்கேருந்தே கிளம்புறாரு அந்த அண்ணன். அவர் கிளம்புனது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் சீதாவும் வேலைக்கு வராங்க. அந்த அண்ணனையும் பார்க்குறாங்க. அண்ணே நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கிறாரு. அண்ணே என்னென்ன, அதான் முத்துமாமா உங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. மீனாக்காவும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால அங்கே உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக வேலை தரணும்னு அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இனி யோசிக்காதீங்கண்ணே, உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் முடிஞ்ச உதவியை கூட நான் செய்வேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு மெதுவாக சொல்லும்போது, அண்ணே என்ன பிரச்சனை, எனக்கு தெரியுண்ணே, நீங்கள் தான் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் மேலே எனக்கு கோவமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் அருண் தம்பியை பார்த்தேன்னு சொல்ல, என் வீட்டுக்காரரை பார்த்தீங்களா, பேசுனீங்களான்னு கேட்கும்போது, அதுதாம்மா நான் செஞ்ச பெரிய தப்பே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, இல்லை முத்து தம்பியை பற்றி உன்கிட்ட உண்மையை சொன்னது நான் தானே, நீ அப்போ தானேம்மா உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே நீங்கள் சொன்ன உண்மையால் தான் என் முத்துமாமா எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, உங்களுக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை, ஏதோ தெரியாமல் அப்படி செஞ்சிட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு என் அக்கா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டேன். முத்துமாமா கிட்டே நான் பேசிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தேவையில்லாமல் பேசியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு பெருசாக எடுத்துக்காமல், முத்துமாமா எவ்வளோ நல்லா பேசினாரு தெரியுமா, அப்படி நடந்ததுக்கு காரணமே நீங்கள் சொன்ன உண்மையால் தானே, உங்களால் தானே அப்படின்னு சொல்லி சீதா பேசிகிட்டு இருக்கும்போது, முத்து தம்பி நல்லவர் தான், ஆனால் உன் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லவர் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அண்ணன் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நேற்று நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த பக்கமாக வரும்போது அருணை பார்த்தேன். உன் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி முத்து தம்பியோட நல்ல மனசை புரிஞ்சுக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அருண் என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சீதா கொண்டு வந்த பணத்தை எடுத்தது நீதானே, ஆளுங்களை அனுப்புனது நீதானே, இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் முத்து உண்மை தெரியாத மாதிரி போலீஸ் முன்னாடியே போய் சொல்லி உனக்கு உதவி செஞ்சுருக்கான்ல, நான் உங்கள் 2 பேரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட தான் போகிறேன்னு என்னென்னவோ தம்பி பேசிட்டாரு. அது மட்டும் இல்லை, முத்து தம்பியை கொஞ்சம் கூட அருணுக்கு பிடிக்கவே இல்லை. முத்து தம்பியை நான் பாராட்டி பேசும்போதெல்லாம் என்னை வெளுத்து வாங்கிட்டாருமா.
உன்கிட்ட உண்மையை சொன்னப்ப நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. அருண்கிட்ட உண்மையை சொன்னப்ப அவர் கோவப்பட்டாரு. என்னை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏற்கனவே என் வீட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சமாளிக்கணும். முத்து தம்பி உதவி செய்கிறேன்னு சொன்னதுனால தான் நானே சந்தோஷமாக என் வேலையை பார்த்துக்கிறேன். ஆனால் அருண் இப்படிலாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. முத்து தம்பி மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது முத்து தம்பிக்கு பிரச்சனை செய்யணும், அவரை எப்படியாவது போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு அருண் யோசிக்கிறாரு. அதுக்கு நானே காரணமாக இருந்துருவனோன்னு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்ததுமா. இதை எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அருண் உன் வீட்டுக்காரர். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ நம்பணுன்ற அவசியம் இல்லையே. ஆனாலும் முத்து தம்பிக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. அதை எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. ஆனால் அருணை நீ நம்பாதம்மா. அருண் நல்லவரே இல்லை. அவர் பேசுகிறதுலேயே நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். முத்து தம்பியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் அவரை பற்றி அருணும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அருண் முத்து தம்பியை கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டார். அருணால் முத்து தம்பிக்கு நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சீதா கிட்ட அருண் பேசுனது, அருண் என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாருன்னு எல்லா விஷயத்தையும் அந்த அண்ணனும் சீதாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே சீதாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அண்ணே, நல்ல வேலைண்ணே, இப்போயாவது அருணை பற்றி என்கிட்ட சொன்னீங்கல்ல. இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, பொறுப்பாக கவனமாக இருப்பாருன்னு பார்த்தேன். மறுபடியும் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? முத்து மாமாவால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அருணால் முத்து மாமாவுக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன்னு. நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள். அதான் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு உங்களை பற்றி தெரியும். ஏதோ ஒரு காரணம், உங்கள் குடும்ப பிரச்சனையால் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. அதனால் இப்படி இந்த பணத்தையும் நீங்கள் ஆளுங்களை வச்சு எடுத்தீங்க. இந்த பெரிய தப்பையும் செஞ்சிட்டீங்க. மன்னிப்பு கேட்டுட்டீங்க, திருந்திட்டீங்க. நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அருண் யாருன்னு உங்களை கேள்வி கேட்க எனக்கும், நான் அந்த வேலையில் மறுபடியும் சேரணுன்றதுக்காக உதவி செஞ்சது முத்து மாமா. அதெல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ இப்படி ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே இங்கே முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சும்மா விடுவேனா என்ன? அது மட்டும் இல்லை, இப்போ வேலையில் சேர்ந்த அருண் பொறுப்பாக கவனமாக அவர் வேலையை செய்யலைன்னு நானே அவரை பற்றி எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன். எனக்கு முத்து மாமா தான் முக்கியம். நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்கண்ணே. நல்ல வேலை இப்போயாவது இந்த உண்மையை சொன்னீங்க அப்படின்னு அந்த அண்ணங்கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சுட்டு அவர் அங்கேருந்து அனுப்பிட்டு இங்கே சீதா ரொம்ப கோபமாக இருக்காங்க. சீதா எப்பயும் போல் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி இங்கே அருணும் அங்கே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. உடனே அருணோட அம்மா கேட்குறாங்க, அருண் எப்படிப்பா இருந்தது உன்னுடைய வேலைன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நல்லதாம்மா இருந்தது. ஆனால் எனக்குன்னு பிரச்சனை செய்ய யார் யாரோ பேசிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அருண். உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இந்த வேலையை நம்பி தான் நீ இருக்க. அதனால் இந்த வேலை கிடைக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சீதா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என்னை ஆட்டோவில் கூப்பிட்டு போனாரே, அந்த அண்ணன் உங்களை பார்க்க வந்தாரான்னு கேட்கும்போது, போதும் சீதா, நீ வர வர யார்கிட்டலாம் பேசக்கூடாதோ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க. முத்துக்கிட்ட பேசாதன்னு சொன்னேன், பேசுகிறேன். இப்போ அந்த அண்ணன்கிட்டையும் பேசிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எப்படி முத்து மாமாவுக்கு மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தானே வேலைக்கு சேர்ந்தீங்க, அப்போ நீங்கள் திருந்தவே மாட்டிங்களான்னு கேட்கும்போது, நான் எதுக்காக திருந்தணும்? முத்து உனக்கு மட்டுமா உதவி செஞ்சுருக்காரு? அந்த அண்ணன் தான் ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்திருக்காருன்னா போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? முத்து எதுக்காக அந்த அண்ணனுக்கு உதவி செய்யணும்? அதான் பலார்னு வெளுத்து வாங்கினேன். சீதாவுக்கே நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்களான்னு கேள்வி கேட்டேன். நான் உனக்கு தான் சீதா சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லும்போது, போதுங்க, நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்கள் முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. முத்து மாமாவை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க. வேலையில் சேர்ந்த உடனே மறுபடியும் உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முத்து மாமாவை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கிறது முத்து மாமாவும் மீனாக்காவும் தான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு, முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, நம்ம பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கோம், என்ன வேணாலும் செய்யலான்னு ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என் வீட்டுக்காரருன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் உங்களை போலீஸ்கிட்ட கண்டிப்பாக மாட்டி விடுவேன். ஏன்னா முத்து மாமா எவ்வளோ நல்லவருன்னு நான் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. அந்த அண்ணங்கிட்ட அந்த பேச்சு பேசியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு முத்து மாமா மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இருக்கிற வேலையும் இல்லாமல் எப்பயுமே வீட்டில் உட்கார வேண்டிய நிலமை உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு காரணமாகவும் நான் தான் இருப்பேன். இந்த வேலை இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இந்த வேலையும் இல்லாமல் ஆறதுக்கு காரணமும் நானாக தான் இருப்பேன். யோசித்து நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் தாங்க மனசு மாறணும். முத்து மாமாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வேலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிரச்சனை செஞ்சால் முத்து மாமாவுக்காக நானும் உங்களுக்கு பிரச்சனை செய்வேன். அப்புறம் நீங்கள் தான் யோசித்து ஒரு முடிவெடுக்கணும்.
முத்துமாமா ரொம்ப நல்லவர், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்கும்போது அந்த முத்து சந்தோஷமாக இருக்க நான் விட மாட்டேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் வேலை உங்களுக்கு முக்கியம். யாருக்கும் பிரச்சனை செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எப்பயுமே முத்துமாமாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி சீதா இப்படி பேசினதால அருணும் அருணோட அம்மாவும் பேரதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. சீதா இப்படி பேசுறதுக்கு காரணமே அந்த முத்து தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்து சீதா சொல்ல வரதை புரிஞ்சுக்காம, நம்ம இப்போ முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பாக சீதா என்ன வேணாலும் செய்வா போல். அது மட்டும் இல்லை, முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் சீதா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு முடிவெடுத்துடக்கூடாதுன்னு முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்க அருண் சீதா இப்படி பேசுகிறதாலையும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதாலையும் சீதா மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்கார் அருண்.